ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து சட்டி எடுத்துக்கோங்க. சட்டி எடுத்துகிட்டு தேவையான பொருள் கடலைப்பருப்பு, உளுந்து, கருவேப்பிலை, பட்டை வத்தல், அதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஒன்றா பார்க்கலாம். வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு சட்டி காயிட்டு கொஞ்சம் நேரம். எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ, இப்போ நான் வந்து இந்த பவுலில் எடுத்திருக்கேன். அதனால் இப்போ இந்த பவுல்னால் இந்த பவுல் அளவு வச்சு தான் எல்லாமே எடுக்கணும். இது வந்து கடலைப்பருப்பை வந்து கொட்டி கலர் மாறுற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கடலைப்பருப்பு கொட்டினாங்க. நான் வந்து இந்த பவுலில் தான் எடுத்திருக்கேன். இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் கடைசி வரைக்குமே அந்த பவுல் அளவுக்கு மட்டும் எடுங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் சூடேறி இந்த கடலைப்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்ல ஒரு மாதிரி ரெட்டிஷ் அண்ட் ப்ரௌனில் வரும். அது வரைக்கும் நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆகுதோ கொஞ்சம் நேரம் வதக்க வேண்டியது வரும். இது வந்து கலர் ஸ்மெல் அடிக்கும். இந்த ஒரு சிலது வதங்கிட்டு பாருங்கள். அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஃபுல்லாக வதங்கணும். இன்னும் வதங்கி முடிக்கலை. ஸ்மெல்லு இது நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்மெல்லு சும்மா மணக்கும். அந்த மணக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரௌன் அண்ட் ரெட்டிஷாக மாறும். அந்த தெரியுதா? அங்கங்கே இந்த மாதிரி தெரியுதா? இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம ரெடி ஆகிக்கிட்டு இருக்கதான் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் ஆகிடுது. கொஞ்சம் நேரம் ஆகும். இது கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ தான் லைட்டாக ப்ரௌன் கலருக்கு மாறுது. இன்னும் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜாக தான் வரும். நல்லா அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா கருகிரும். விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னும் லைட்டாக விட்டாலும் கருகிடும். அதனால தான் சொல்கிறேன், அடுப்பை வந்து எப்பயுமே சிம்மில் வச்சு இந்த வேலை தான் பார்க்கணும். மறக்காமல் நம்ம வீடியோக்கு புதுசாக வந்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்னை கொஞ்சம் கொண்டு வாங்க. அப்படின்னா தான் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நான் இன்னும் எனக்கு செய்ய ஆர்வமாகும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் ஒன்று மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் வேண்டாம். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்பும் எனக்கு வந்து நல்ல ஒரு இதை கொடுக்கும். நான் இன்னும் மென்மேலும் கொண்டு போகணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே உங்களால் மட்டும்தான். எந்த அளவுக்கு நான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் லைட் வச்சு காட்டுறதுனால வந்து உங்களுக்கு அந்த அளவு அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறது தெரியாது. எனக்கு நல்லா தெரியுது. கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகல, அது தெரியுது எனக்கு. போதும், இந்த அளவுக்கு போதும். நான் இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு வந்துடுறேன். அதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே பவுலில் அது உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து நமக்கு தெரியும் செவக்கணும். இதுவும் செவக்கினா மட்டும்தான் இதாக இருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் கிண்டுங்கண்ணா. இதுவும் கிண்டிக்கிட்டே இருக்குங்க. லைட்டாக விட்டாலும் கருகிரும். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். நீங்கள் கமெண்ட்டில் வேறு என்ன செய்யலான்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பண்ணுறேன். கமெண்ட்டில் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் குழந்தைய வச்சுட்டு பார்க்க முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவனை தூங்க வச்சுட்டு தான் எல்லா வேலையும் பார்க்கணும். என் குழந்தைய வச்சுட்டு நான் பார்க்குறேன்னா எல்லாம் கொஞ்சம் நம்மளும் வரணும். நம்ம குழந்தைக்கு நம்ம கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் பண்ணுறேன். கொஞ்சம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும்.
இது பண்ணுறோம். ஒவ்வொரு கமெண்ட்டையும் வச்சு நான் உங்களுக்கு என்ன ரெசிபி தேவையோ அதை கேளுங்க, நான் செய்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிளியராக நமக்கு வீடியோ வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இப்போதைக்கு நான் ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் பார்ப்போம், உங்கள் சப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எதுவும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியும். நம்ம சேனலில் ஏதாச்சும் குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க. இப்போ உளுந்து கொஞ்சம் லைட்டாக கலர் இப்போ தான் மாற ஆரம்பிக்குது. உங்களுக்கு கொட்டின மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ஃபோனில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி பொடி செஞ்சு போடுற வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க மறக்காமல் கமெண்ட்ஸில். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பொடி செஞ்சு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் டிலே ஆனாலும் டெய்லி நம்ம வீடியோ வந்துடும். நேற்று வல்லதுக்கு காரணம் என்னென்னா தம்பி கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டான், எப்போ எந்திரிக்கிற டைத்தை விட. அதனால் அவனுக்கு அழுதனால நான் சாப்பாடு செஞ்சுட்டு வீடியோ எடுக்க முடியலை. இன்றைக்கி என்ன கொடுக்குறேன்றத இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த வீடியோ போட்டுறேன், அப்லோட் பண்ணுறேன். எப்படியும் 2 மணிக்குள்ளே எல்லா வீடியோ நம்ம சேனலில் வந்து ஆரம்பிச்சிடும். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம 5 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். 5 சப்ஸ்கிரைபுங்கிறது பெருசு இல்லை தான், ஆனால் எனக்கு அது பெருசு தான். நம்மளை நம்பி ஒரு 5 பேர் இருக்காங்களே அப்படின்றதுக்காக நான் செஞ்சு போடுறேன். ஒருத்தவங்களாக இருந்தாலும் நான் இதை செஞ்சு போட்டு தான் ஆவேன். நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கன்னா நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். கமெண்ட் எப்பயுமே ஆஃப் பண்ண மாட்டேன். என்னோடய ப்ரெக்னென்சி பற்றி ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கேளுங்க, அதுவும் இதிலே போடுறோம். இதில் போடலாமா இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி போடலாமா அதையும் நீங்களே சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். டே இன் மை லைஃப் இதெல்லாம் வேணும்னா அதை சேனல் ஓப்பன் பண்ணுவோமா இல்லை இதிலே போடுவோமான்றதை நீங்களே சொல்லுங்கள். கலர் சேஞ்ச் ஆகுது தெரியுதா? இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் அப்புறம் தட்டில் கொட்டிகிட்டே அடுத்து என்ன போடலான்னு பார்க்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். அரைக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா பவுட்ரு மாதிரி அரைக்க கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அடுத்து போதும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா. தம்பி எந்திரிச்சிட்டான். தம்பி எந்திரிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். அன்றைக்கி உட்கார வச்சுட்டு நான் வேலை பார்த்துட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வேலையை அதை மாதிரி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இது எண்ணெய் ஊற்றி வதக்கிறத விட எண்ணெய் ஊற்றி வதக்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும், காரம் கொடுக்கும். அதனால நான் எண்ணெய் ஊற்றாமல் வதக்கிறேன். உங்களுக்கு உங்கள் விருப்பம் எப்படி வதக்கணும்னு தோணுதோ அது வந்து நான் ஒரு 15 காரத்துக்கு தேர்ந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேர்ந்த மாதிரி வேணுமோ ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நிப்பாட்டிடுவேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் அதே பவுல் அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கிண்டி விட்டுட்டு இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அது காயணுன்றதுக்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். செடியிலேருந்து பறிச்சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அரைச்சதுக்கப்புறம் ரிசல்ட் சொல்கிறேன். எங்கே காணா? இந்த அளவுக்கு போதும். தம்பி இடையில விளையாட்டு சாமான் எடுத்து போடுறதுக்காக போயிருந்தேன். பூண்டு நான் ஒரு 10 பல்ல எடுத்திருக்கேன். போதும், 10 பல்ல போதும். உங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு நான் பூண்டு ஏன் தோல் உரிக்கலான்னு சொன்னேன். நான் ஒரு 4 பல் பூண்டு தோல் உரித்தேன். பக்கத்தில் இருந்த அக்கா சொன்னாங்க, தோல் உரிக்காதப்பா, தோல் உரிக்காமல் சேர்த்துப்பாரு, டேஸ்ட் இருக்கும் அப்படின்னாங்க. சரி, இதனால் அப்படியே இது அப்போ இருந்தாலும் சட்டியில் போட்டு வரதுனால வெளியே வந்துடும். எதுக்கு இதை உரிச்சிட்ருக்க, இது நாட்டு பூடு, அதனால் இதுக்கு மட்டும் லைட்டாக எண்ணெய் விடுற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வீடியோவில் காட்டலை. என்ன தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுது. எண்ணெயில் லைட்டாக ஒரு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இது அப்படியே போய் பவுடர். இதில் உப்பும் அரைக்கும்போது உப்பும் பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க.
இதை அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, பட்டை வத்தல் இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உளுந்தும் கடலைப்பருப்பும் ஜாயின் பண்ணி சேர்த்து அரைச்சிடுங்க. இட்லி பொடி வந்து தயாராகிடுச்சு. நான் இந்தளவுக்கு ரிசல்ட் வரும் நானே எதிர்பார்க்கல. நல்லா சாஃப்டாக நல்லா பொடி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.